ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏசப்பா இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு பாருங்க. உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாரா. ஆமேன். உள்ளம் கையில் ஏசப்பாவுடைய உள்ளங்கையில் இப்போ என்ன இருக்குது? அவருடைய கையில் ஆணி பாய்ந்த அந்த காயம் இருக்கிறது, அப்படி தானே? அந்த ஆணி பாய்ந்த அந்த காயத்தோடு கூட தான் அவர் உயிர் தெளிந்து தோமாவுக்கு தரிசனத்தில் காட்டினார். கையில் என்ன செய்வேன்னா, என் விரலை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் என்று சொல்லும்போது அதை அப்படியே காமித்தார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உள்ளங்கையில், அந்த காயப்பட்ட உள்ளங்கையில் ஏசப்பா உங்களையும் என்னையும் ஓவியமாய் வரைந்திருக்கிறார். ஒரு அழகான ஓவியமாய் அவர் வரைந்திருக்கிறார். நம்ம உள்ளங்கையில் வரைந்ததை நம்ம மறப்போமா? இப்போ ஒருத்தங்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குகிறோம், நம்மகிட்ட எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை, உடனே என்ன செய்வோம்? கையில் எழுதி வைப்போம். கையில் எழுதி வச்சா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மறக்கவே மாட்டோம். ஏசப்பா உங்களை மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு ஒரு வேளை சொல்லலாம், என்ன கர்த்தர் மறந்துட்டாரோ, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஏசப்பா என்னை மறந்துட்டது போல இன்னைக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதே அதிகாரம் 15வது வசனம் முந்தின வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இன்றைக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட சொல்கிறார். ஆமேன். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு முன்பாய் நம்மெல்லாம் நிர்வாணிகளாக இருக்கிறோமா? நம் இருதயத்தின் நினைவுகள் அது உருவாகுவதற்கு முன்னே நம் சிந்தனையில் இருக்கும்போதே அவர் அதையெல்லாம் அறிந்தவர். நம் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்தவர். நம்மை தூரத்திலிருந்து அறிகிறாராம். அப்படிப்பட்ட தேவன் உங்களை கூட, உங்கள் பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் உங்களை மறப்பதும் இல்லை. அவர் உங்களை மறக்கவே மாட்டார். நான் சியோனோ என்ன சொல்கிறாராம்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்களா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவ்வளோதான் என் வாழ்க்கை, ஆண்டவர் என்னை மறந்துட்டார்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் உங்களை மறப்பதில்லை. ஏனென்றால் அவர் தான் உங்களை உருவாக்கினவர். நீங்களா இப்போ விரும்பி இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறக்கணும்னு பிறக்கலை. நீங்களா விரும்பி நான் இந்த கலரில் இந்த ஹைட்டில் இப்படி இருப்பேன்னு சொல்லி நாமளா பிறக்கவே இல்லை. நம்முடைய பிறந்த தேதியும் நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்மளுடைய இறந்த தேதியும் நம்ம அதை குறிப்பிடவே முடியாது. நம்மளால் அது முடியவே முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே யாருக்கு அதிகாரம் உண்டு? ஏசப்பாவுக்கு தான் உண்டு. நம் வாழ்க்கையில் அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு. இன்னைக்கு அநேகர் சொல்லலாம், எனக்கு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்படி இல்லவே இல்லை. நம்மளால் நம்முடைய பிறப்பை கூட தீர்மானிக்க முடியாது, நம்ம இறப்பையும் தீர்மானிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தா, மூலகர்த்தா யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார், மறந்து விடவே மாட்டார். தன் பிள்ளைக்கு இறங்காமல் போனால் கூட, ஸ்திரீ தன் பிள்ளைக்கு இறங்காமல் போகலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவர் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதாம். அவருக்கு சித்தமில்லாத ஒன்று கூட கீழே விழாதான். ஆகவே இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேலே உங்களை பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களை மறக்கவே மாட்டார். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போய் தொய்ந்து போயிருக்கீங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, இந்த வார்த்தை ஏசப்பா எனக்காக தான் பேசியிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் விசுவாசிச்சு முழங்கால் படிட்டு அவரோடு நீங்கள் மணிக்கணக்கா அந்தரங்கத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி அழுது புலம்புவீர்கள் என்றால், பெருமூச்சோடு புலம்புவீர்கள் என்றால், அவர் வெளியரங்கமாய் உங்களுக்கு இந்த நாளில் பலன் அளிப்பார். அம்மன் விசுவாசிக்கிறீங்களா? இப்போதும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இயேசுவே, இந்த வேளையில் ஜெபிக்கிற பிள்ளைகள் அப்பா, என்னை இயேசு மறந்து விட்டாரோ, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய பாதத்தில் இயேசுவே தன் கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் ஊற்றி ஜெபித்து வெள்ளியரங்கமான பதிலை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து
ஸ்தோத்திரப்படுங்கப்பா. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொன்னீங்களப்பா. எந்தெந்த காரியத்தில் அப்பா ஒரு விருப்பத்தோடு இருக்கிறார்களோ, சோர்ந்து போய் காணப்படுகிறார்களோ, அந்த காரியத்தில் இன்று ஒரு வெற்றியை நீர் கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுப்பா. நீரே ஆறுதலின் தேவன். எல்லா காரியத்திலும் ஒரு ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலை கொடுத்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. சகல துதி கனமாகியுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.